வாகை தமிழ்ச்சுடர் வழங்கும் 63 நாயன்மார்களின் ஆன்மீக பயணம் இனிதே தொடங்குகிறது. சிவபக்தி என்றால் என்ன? இறைவனுக்காக வாழ்ந்த மனிதர்கள் யார்? உயிரையும் அர்ப்பணித்த அந்த அற்புத அடியார்களின் வரலாறு என்ன? பக்தி, தியாகம், அன்பு, அருள், அதிசயம் நிரம்பிய 63 நாயன்மார்களின் வாழ்வை கதை வடிவில் உங்கள் மனங்களில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்வு, ஒவ்வொரு நாயன்மாரும் ஒரு ஒளி விளக்கு, ஒவ்வொரு பக்தியும் நம் வாழ்விற்கான ஒரு வழிகாட்டி. இது வெறும் வரலாறு அல்ல, இது தமிழும் சைவமும் இணையும் புனித பயணம். இன்றைய பதிவில் அன்னதானத்தின் பெருமையை உலகறியச் செய்த மகான் இளையான்குடி மாரநாயனாரின் அருள்மிகு வாழ்க்கை வரலாற்றை காணப்போகிறோம். இளையான்குடி என்னும் ஊரிலே வேளாளர் மரபில் மாரனார் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெரியார் இருந்தார். அவர் பொன்னம்பலத்தில் நடிக்கும் கூத்த பெருமானின் திருவடிகளையே எக்காலமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர். அப்பெருமானுக்கு தொண்டு புரிவதில் சிறந்தவர். அறம்மிக்க வேளாண் மரபினர். செய்த தவப் பயனாய் அவதரித்தார். நில உலகத்தில் பக்தி விளங்கும்படி செய்தவர். உழுதுண்டு வாழ்ந்து பொருள் ஈட்டியவர். அடியவர்பால் தளராத அன்பு கொண்டவர். இவர் எலும்பு மாலைகளை தரித்த சிவபெருமானுக்கு தொண்டு புரியும் அடியார்கள் யார் வந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியோடு வணங்கி எதிர்கொண்டு வரவேற்பார். தம் வீட்டுக்கு அழைத்து வருவார். அவர் திருவடிகளை நீரினால் தூய்மைப்படுத்துவார். ஆசனத்தில் அமரச் செய்து பூசித்து வணங்கி அவர்கள் இசைப்படி 4 விதத்துடன் கூடிய அறுசுவை அமைந்த நல்ல உணவுகளை படைத்து கொடுப்பாராம் இளையான்குடி மாரநாயனார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவும் பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். இப்பாடலினுடைய விளக்கம் என்னவென்றால், இளையான்குடி மாரநாயனார் அவர்கள் அடியவர்களை வரவேற்று அழைத்து கொண்டு வந்து தாமும் அவருடன் மனையில் புகுந்து யாவர்க்கும் அருள் விளக்கம் தருதற்குரிய அவர்தம் திருவடிகளை குளிர்ந்த தூய நீரால் கழுவி நிறைந்த பெருவிருப்போடு அவர்களை புனித இருக்கையில் அமர்வித்து திருவடி வழிபாட்டினை செய்த பின்பு 4 வகையான உணவுகளை அறுசுவையோடு ஒப்பில்லாத தேவர்களுக்கு தலைவனாய் சிவபெருமானுடைய அடியவர்களை மிக விருப்போடு உணவு உண்ணுமாறு நாள்தோறும் கொடுத்து வந்தவர். இதுவே இப்பாடல் வரிகளின் பொருள். இவ்வாறு எண்ணிறந்த அடியார்களுக்கு அவர் நாடோறும் தொண்டு புரிந்து வந்தார். அதனால் அவருடைய செல்வம் பெருகி வளர்ந்தது. அவர் குபேரனைப் போல் வாழ்ந்து வந்தார். செல்வம் உண்டான காலத்தில் மட்டுமல்லாமல் வறுமையடைந்த காலத்திலும் இளையான்குடி மாரனார் அவ்விதமே அடியார்களுக்கு தொண்டு புரியும் பண்புடையவர் என்பதை சிவபெருமான் உலகுக்கு காட்டும் பொருட்டே அவருடைய செல்வம் குறைந்து போகுமாறு திருவுளம் கொண்டார். அன்று முதல் இளையான்குடி மாரநாயனாரின் செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து வந்தது. நாயனார் வறுமையில் உழல ஆரம்பித்தார். தம் வீட்டில் உள்ள நகைகளை விற்றார். தம்மையும் விற்க வேண்டிய அளவுக்கு கடன் கொண்டார். இளையான்குடி மாரநாயனார் வறுமை அடைந்தும் மனநிலை சிறிதும் மாறாமல் அடியார்களுக்கு தொண்டு புரிந்து வருவதை எம்பெருமான் கண்டார். ஒரு நல்ல சிவனடியாரின் திருவேடம் கொண்டார். நாயனாரின் வீட்டுக்கு எழுந்தருளினார். சிவபெருமான் எழுந்தருளிய காலம் மழைக்காலம். இரவு வேளை நாயனாருக்கு எவரும் அன்று உதவி செய்யாததால் அவர் உண்ண உணவின்றி பசியோடு இருந்தார். இரவு வெகுநேரமாகிவிட்டமையால் நாயனார் கதவினை தாழிட்டு கொண்டு வீட்டிற்குள் சென்றார். அச்சமயத்தில் சிவனடியார் வேடம் கொண்ட சிவபெருமானாகிய விருந்தினர் வந்து கதவை தட்டினார். உடனே நாயனார் விரைந்து சென்று கதவை திறந்து வந்த விருந்தினரை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார். வந்த சிவனடியார் மழையால் நனைந்திருக்க கண்டார். முதலில் அவரது உடலில் உள்ள ஈரத்தை போக்கி தக்கதோர் இடத்தில் அமரச் செய்தார். அவருக்கு ஏற்ற உணவை படைக்க எண்ணினார். தன் மனைவியாரிடம் சென்று அவரை நோக்கி, இவ்வடியார் மிகவும் பசித்துள்ளார், நாம் என்ன செய்வது?
முன்பு நமக்கு இங்கு உண்ண உணவில்லை. ஆயினும் இவ்வடியாருக்கு நாம் அமுதூட்டல் வேண்டும். அது செய்யும் வழியாது என்று வினவினார் இளையான்குடி மாறநாயனார். மனைவியார் நாயனாரை பார்த்து, அமுது செய்வதற்கு வேண்டிய பொருள் வீட்டில் ஒன்றும் இல்லை. கடன் வாங்குவதற்கும் ஏற்ற அயலார் இல்லை. வாங்க வேண்டுமென்று நினைத்தாலும் நெடுநேரமாகிவிட்டதால் போவதற்கு இடமும் இல்லை. என் செய்வது என்று கூறி திகைத்தார். பிறகு, நம் வயலில் இன்று பகலில் சென்னல் விதைத்தோம் அல்லவா? அவை இப்போது முளை கண்டிருக்கும். அவற்றை ஒரு கூடையில் வாரிக்கொண்டு வந்தால் நல்ல வகையில் அமுது படைக்கலாம். இதனை தவிர்த்து வேறு ஒரு வழியும் அறியேன் என்று கூறினார். நாயனார் மனைவியாரின் சொற்களை கேட்டதும் தாம் முன்பு தேடி வைத்திருந்த செல்வத்தை மீண்டும் பெற்றவர் போல பெருமகிழ்ச்சி கொண்டார். மழை பொழியும் நள்ளிரவு. எங்கும் நிறைந்த ஒரே இருட்டு. எவரும் துணுக்குறும் தோற்றம். இத்தகைய வேளையில் நாயனார் அன்பு மேலீட்டினால் ஒரு பெரிய இறை கூடையை தலையிலே கவிழ்த்து கொண்டார். முன் நடந்து பழகிய வழக்கமான வழியினை குறிப்பாக உணர்ந்து காலினாலே தடவிக்கொண்டு வயலை நோக்கிச் சென்றார். வயலை அடைந்து அதன் கண் அதிக மழையினால் நீர்மேல் மிதக்கின்ற நெல் முளைகளை கைகளாலே தடவி எடுத்து இறைக்கூடை நிறைய இட்டு தலை மீது தூக்கிச் சுமந்து கொண்டு வீட்டிற்கு விரைந்து வந்தார் நாயனார். நாயனாருடைய மனைவியார் வாயிலிலே நின்று நெல்முளை நிறைந்த இறைக்கூடையை மகிழ்வுடன் வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றார். அந்நெல் முளையில் படிந்திருந்த சேறு போகும்படி நீரினால் கழுவி உலர்த்தினார். பிறகு நாயனாரிடம் திரும்பி வந்து அவரை அழைத்து, அடுப்பிலே நெருப்பு மூட்டுவதற்கு விறகு இல்லையே என்பதை தெரிவித்தார். அதனை கேட்ட நாயனார் சிறிதும் யோசிக்காமல் உடனே வீட்டிலே கூரையோடு கட்டப்பட்டிருந்த அளக்குகளை அறுத்து தள்ளினார். நாயனாரின் மனைவி அவற்றை முறித்து அடுப்பில் வைத்து தீ உண்டாக்கினார். முளை கண்ட நெல் விதைகளின் ஈரம் போகும்படி அடுப்பில் இட்டு வறுத்தார். அரிசியாக குற்றி உலையில் போட்டு சோறு சமைத்தார். அதன் பிறகு அவர் கறி செய்ய என்ன செய்வது என்று நாயனாரை நோக்கி கேட்டார். நாயனார் வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு சென்றார். அங்கு முளைத்திருந்த சிறிய கீரைகளை பறித்து கொண்டு வந்து கொடுத்தார். அம்மையார் அவற்றை வாங்கி ஆய்ந்து நீர்விட்டு கழுவி பல வகை கறிகளாக திறம்பட சமைத்தார். கணவரை அழைத்து அமுதும் கறியும் சமைத்தமையை தெரிவித்து, சிவனடியாரை நாம் இப்பொழுதே திருவமுது செய்விப்போம் என்று கூறினார் இளையான்குடி மாறநாயனாரின் மனைவி. உடனே நாயனார் நித்திரை செய்பவர் போல காட்டிக்கொண்டிருந்த சிவனடியார் இருப்பிடத்தை அடைந்தார். பிறவிக்கடலில் அழுந்தி கிடக்கும் அடியேன் உய்யும் பொருட்டு எழுந்தருளிய பெரியோரே, இங்கு விரைவிலே அமுது செய்ய எழுந்தருள்க என்று வேண்டினார் நாயனார். உடனே சிவனடியார் வேடம் தாங்கி வந்த சிவபெருமான் சோதி வடிவமாக எழுந்து தோன்றினார். அதனை கண்ட இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியாரும் திகைத்து நின்றனர். சிவபெருமான் உமாதேவியாரோடு இடவ வாகனத்தில் எழுந்து திருக்காட்சி தந்தருளினார். இளையான்குடி மாறநாயனாரை பார்த்து, அன்பனே, அடியார்களை வணங்கி வழிபட்டு திருவமுது படைத்து சிறந்த நீயும் உன் மனைவியும் என் பால் வருக. அங்கு குபேரன் சங்க நிதி முதலிய செல்வங்களை கையிலேந்தியவாறு உங்களுக்கு ஏவல் புரிவான். அங்கு நீவீர் இணையில்லாத பேரின்பம் அனுபவித்து கொண்டு என்றும் வாழ்ந்திருப்பீர்களாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். அன்பனே, அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். அன்பனே, அன்பர் பூசை அளித்த நீ என்பது இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் சிவபெருமான் வறுமையிலும் அடியாரை போற்றிய மாறனாருக்கு காட்சியளித்து அருளிய புகழ்பெற்ற வரிகள்.
அடியார்களிடம் அன்பு வைத்து அவர்களுக்கு உணவளித்து வழிபாடு செய்த அன்பனே என்பது இளையான்குடி மாறநாயனாரை குறிக்கிறது. நீ உனது மனைவியுடன் என் சிவலோகத்தை அடைந்து குபேரனே உனக்கு ஏவல் செய்ய நீ இன்புற்று இருப்பாயாக என்று சிவபெருமான் ஆசி வழங்கினார். மழையையும் வறுமையையும் பொருட்படுத்தாது அன்று விதைத்த நெல்லை எடுத்து வந்து கூரையை பிரித்து அடுப்பெரித்து சிவனடியார்களுக்கு உணவளித்த நாயனாரின் பக்திக்கு மெச்சி சிவபெருமான் உமையம்மையாருடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். இது நாயன்மார்களின் அன்பு மற்றும் அடியார் தொண்டுக்கு சிவபெருமான் வழங்கும் உயர்ந்த நிலை விளக்கமாகும். அன்னதானம் செய்வதற்காக தனது எல்லா செல்வங்களையும் தியாகம் செய்தார் இளையான்குடி மாறநாயனார். இறுதியில் விதைக்காக வைத்திருந்த நெல் கூட இறைவனுக்காகவே எடுத்து சமைத்து கொடுத்தார். அந்த இரவு பசி தீர்த்தது சிவனடியாரின் வயிற்றை மட்டுமல்ல, மாறநாயனாரின் பக்தியை உலகுக்கு எடுத்து காட்டிய ஒரு தருணமாக மாறியது. அவர் கொடுத்தது உணவு அல்ல, அவர் கொடுத்தது அன்பு, பக்தி. அந்த அன்பால் உருகிய இறைவன் அவரை தன் திருவடியில் சேர்த்து கொண்டார். நமக்கு கிடைத்த பாடம் என்ன? செல்வம் இருந்தால்தான் தானம் செய்ய வேண்டும் என்பதில்லை. உள்ளம் இருந்தாலே போதும். அன்புடன் செய்யும் சிறிய செயலும் இறைவனிடம் பெரிய அர்ப்பணிப்பாக மாறும். இதுவே இளையான்குடி மாறநாயனாரின் ஆன்மீக பயணம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். பயணங்கள் தொடரும். இணைந்திருங்கள் வாகை தமிழ் சுடருடன். நன்றி, வணக்கம்.